ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ. அதாவது ரூம் ஆர்கனைசேஷன் கிடையாது. இந்த ரூமை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அது நான் நினச்சா போகாது, எல்லாருமே நினைக்கணும். ஏன்னா பாருங்க பின்னாடி ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஒரு அலங்கோலமாக இருக்குது. அதாவது ஒரு பேச்சுலர்ஸ் ரூம், ஒரு பாய்ஸோட ரூம்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட பீரோவை நான் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ரூமுக்குள்ளாடி மொத்தமே இருக்கிறது 8, அதாவது 8 அலமிரா தான் இருக்குது, 8 பீரோ தான் இருக்குது. ஸோ 8 பீரோன்னு சொல்லும்போது 3 பேருக்கு 2 பீரோ, 2 பேருக்கு 1 பீரோ. ஸோ எனக்கும் இந்த அண்ணனுக்கும் ஒவ்வொரு அலமிரா கிடச்சி, அவங்க 3 பேருக்கும் 2 அலமிரா. ஸோ அந்த மாதிரி இருந்த பிறகு கூட அவங்களுக்கு 2 அலமிரா. ஸோ இந்த பெட்டில் உள்ளவருக்கு 2 அலமிரா, அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட்டில் உள்ளவருக்கும் 2 அலமிரா உண்டு. அவருடைய ட்ரெஸ் எல்லாமே அலங்கோலமாக கிடக்கு. 2 அலமிரா இருந்த பிறகும் அதுக்கப்புறம் இந்த பெட்டில் உள்ளவனுக்கும் 2 அலமிரா உண்டு. எல்லாமே அலங்கோலமாக கிடக்கு. ஆனால் எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இது அவருடையது, இது என்னுடையது. ஸோ இப்படி இருந்து வரவும் நாங்கள் ஒரு அலமிராவை வச்சு ரொம்பவே நீட்டாக தான் வச்சுருந்தேன். என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிடச்சி கம்பெனிலேருந்து. பார்த்தீங்கன்னா புதிய ட்ரெஸ்ஸு, பழைய ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே புதுசு கிடச்சி. ஸோ அது எல்லாமே என்ன ஆச்சுன்னா, நான் மேலே வச்சிருக்கேன். எனக்கு அது பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இந்த புதிய யூனிஃபார்ம், இந்த நமக்கு இந்த குளுத்திக்கு போடக்குள்ள துணி எல்லாமே தந்தா அது எல்லாமே மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே அலங்கோலமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேகு, இதெல்லாமே இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கீழே என்னுடைய ஹெல்மெட்டு, சோப் எல்லாமே சேர்த்து இதெல்லாமே ஒரு பீரோ உள்ளாடி இதெல்லாமே வரும். எனக்கு இடம் தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறது எனக்கு புதிய ஷூ, அதுக்கப்புறம் புதிய யூனிஃபார்ம் கொஞ்சம் இதில் இருக்குது. இதெல்லாமே கீழே போட்டிருக்கேன். இன்னைக்கு இது எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்குது, எங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அலமிரா வேணும் அப்படின்னு கேட்டது கம்பெனி தரல. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 அட்டை பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு அட்டை பாக்ஸ். இது என்ன அட்டை பாக்ஸ்னா, எங்களுக்கு புதுசாக ஏசி மாட்டினாங்க. ஸோ அந்த ஏசியில் உள்ள அட்டை பாக்ஸ் இந்த அட்டை பாக்ஸ். அதுக்கப்புறம் கேண்டீனில் சாப்பிட போகும்போது ஒரு அட்டை பாக்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ இது கப்பு அட்டை பாக்ஸ். ஸோ 2 அட்டை பாக்ஸ் கிடச்சி. ஸோ இந்த அட்டை பாக்ஸில் நான் செட் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு எப்போவுமே நான் இருக்கக்கூடிய இடம் நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கச்சி வச்சுட்டு இருக்கணும், எனக்கு அது பிடிக்காது. அதனால எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வைக்க போகிறேன். முதல்ல இந்த மேலே இருக்க எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கட்டில் போடுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது எங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் டைமில் நல்லா கூலிங் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் போடது தந்த ஒரு பெரிய ஒரு ஜாக்கெட் மாதிரி நல்ல கூலிங்கும் நல்லா இருக்கும் போடாது. அடுத்து இந்த ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் நான் வரும்போது ஃபர்ஸ்ட் கிடச்ச யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் ஆயிருக்கு. இது எதுக்கு நான் வச்சிருக்கேன்னா, நமக்கு சிமெண்ட் வரம்ப போடலாம். ஏன்னா இது ரொம்ப டேமேஜ் ஆச்சு. சிமெண்ட் வரம்ப போடலாம். அதுக்கப்புறம் நமக்கு மீனில் வேலை பார்க்கும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு 3 யூனிஃபார்ம் உண்டு. அதுக்கப்புறம் இது என்னன்னா, ஒரு புதிய டவல் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் வாங்கினது இருக்கு. இது நான் இன்னும் வைக்கல, செட் பண்ணி வைக்கல. ஸோ இது இருக்கட்டு. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பீரோ இருக்கிறது எனக்கு நான் வீட்டுக்கு போடக்கூடிய ட்ரெஸ், அதுக்கப்புறம் வெளியில போகும்போது போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ என்னுடைய அண்டர்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் இங்க மாத்தி வச்சிருவோம். எல்லாத்தையும் முதல்ல நம்ம கட்டில போட்டுட்டு அடுத்து ஒவ்வொன்றா செட் பண்ணி வைக்கலாம். ஸோ அடுத்த இந்த பக்கம் பேக் இருக்குது. ஸோ இந்த பேகை நம்ம தொடண்டோம். ஏன்னா பேக் நம்ம கீழே வைக்க முடியாது. ஸோ இதில் இங்கே பார்ப்போம். இதில் இந்த கவர் கூட தேவை இல்லை. அதுக்கப்புறம் யோகட், இது என்னையோ வாங்கின யோகட், இது இங்கே இருக்கட்டு. அதுக்கப்புறம் இந்த கப்பு தேவை. ஏன்னா நமக்கு எதுக்காவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தான் யூஸ் பண்ணியது. கப்பும் இந்த ஒரு ஸ்பூனும் இது இங்கே இருக்கட்டு. இது தண்ணி குடிக்கிறது. இப்போ இந்த கப் யூஸ் பண்ணல, இருந்தாலும் இருக்கட்டு, இதுக்காக தேவைப்படும். இங்கே வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹெல்மெட் இங்கே தான் இருக்கட்டு. அதுக்கப்புறம் இந்த க்ளவுஸ். ஸோ இந்த க்ளவுஸ் மீனில் போடியது, மீன் வேலை வந்தால் போடியது இங்கே இருக்கட்டு. இதுக்கு அதை மாற்றி வைக்கலாம். சரியா? ஸோ இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாக்ஸு, என்னுடைய ஷாம்பு, என்னுடைய சோப் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது
ஓகே, இப்படி இருக்கட்டும், குழப்பம் இல்லை. ஹெல்மெட் இங்கே வைப்போம். இந்த லாஸ்ட் செல்ஃப் ஓகே, இதுவும் ஓகே. இதை வந்து வேறு எங்கேயும் மாற்றி வைக்க முடியாது. இதில் வேறு எக்ஸ்ட்ரா திங்ஸும் வராது. இந்த பேக் வந்து இதில் நிற்கட்டும், ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம இனி இதுக்குள்ளாடி சில ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வீட்டுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே இந்த பியூரோவில் வச்சுட்டு வெளியில் போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே, சின்ன பாக்ஸுக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து மேலே வந்து எதுவுமே கிடையாது. மேலே வந்து ஒரு பாத்திரம் இருக்குது, அது இருக்கட்டு. நான் வந்து இந்த இங்கே ரூமில் போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பேகு, இந்த செல்ஃபு ஓகே ஆச்சு. இனி வந்து இவ்வளவும் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம வந்து எங்கே வைக்கணும்னா இந்த பாக்ஸில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கப்பு இங்கே மேலே இருக்கட்டு. அதுக்கப்புறம் இந்த கப்பும் இங்கே வந்து மேலே வைப்போம். மீதி இருக்கக்கூடிய இவ்வளோத்தையும், இவ்வளவு ட்ரெஸ்ஸையும் இந்த 2 பாக்ஸ்லையுமா வைக்கணும். இப்போ நான் இந்த பெரிய பாக்ஸில் கொஞ்சம் திங்ஸை வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு சைடில் இதை வச்சாச்சு. இந்த சைடு வந்து பேலன்ஸ் இருக்குது. இதில் என்ன வைக்க போகிறேன்னா என்னோட புதிய யூனிஃபார்ம் கிடச்சி பார்த்தீங்களா? ஸோ இதை அந்த புதிய யூனிஃபார்ம், ஷூ எல்லாத்தையுமே இதில் எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து என்னென்னா க்ளவுஸ், மீன் வந்தால் போடக்கூடிய க்ளவுஸ். இதை வந்து சைடில் வைப்போம். அதுக்கப்புறம் இந்த கவரும், மீன் நம்ம வேலை பார்க்கும்போது மேலே போடக்கூடிய கவர், பிளாஸ்டிக் தான், ஒன் டைம் யூஸ் தான். ஸோ இதையும் வந்து இதில் வைப்போம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ செட் பண்ணியாச்சு. இந்த பெரிய பாக்ஸுக்குள்ளாடி இவ்வளோத்தையும் வச்சாச்சு. இனி இந்த பெரிய பாக்ஸை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ எங்கே வைக்கணும்னா கட்டிலுக்கு அடியில் தான் வைக்கணும். இப்போ நான் எங்கே வைக்க போகிறேன்னா இந்த லாஸ்ட்டில் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அங்கே சைடில் வந்து ஒதுங்கி இருக்கும். நான் ஒரு சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து மேலே ஒதுங்கி இருக்கட்டு. இந்த அச்சத்தில் இந்த பாக்ஸை வந்து ஒதுக்கி வச்சாச்சு. இனி இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இதுக்கு மேலே வைப்போம். அப்போ நமக்கு வந்து கட்டில் படத்துக்கிட்டே வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இனி வந்து இவ்வளோ துணி மீதி இருக்குது. இவ்வளோ துணியையும் சின்ன பாக்ஸில் வைக்கலாம் எடுத்து. இப்போ நான் வெளியில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சேன், சின்ன பாக்ஸுக்குள்ளே. இந்த சின்ன பாக்ஸை எங்கே வைக்கணும்னா மூடி இதுக்குள்ளே இந்த பக்கத்தில் வைப்போம். ஏன்னா நம்ம எப்போவுமே எடுக்க மாட்டோம், எப்போவா தான் எடுக்கிது. ஸோ இந்த சைடில் வந்து ஒதுங்கி இருக்கட்டு. நான் இப்போ தான் ஒரு விஷயம் கவனித்தேன். என்னென்னு பாருங்கள், இங்கே எல்லாம் வந்து வெள்ளு அழுக்காக இருக்குது இந்த செல்ஃபு ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸோ அதான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 செல்ஃபு நான் துடைக்க போகிறேன். தண்ணி வச்சு தொடச்சி நீட்டாக்கிட்டு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெள்ளு அழுக்காக இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்குது. அதனால் தண்ணி வச்சு லைட்டாக துடைப்போம். நான் வந்து லாஸ்ட் பியூரோவில் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் வச்சுருந்தேன். அட்டை பாக்ஸு மேலே தான் இந்த சோப்பு எல்லாம் வைப்பேன். ஏன்னா இந்த சோப்பு கரை வந்து படியும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். 2 பக்கமும் மறைச்சி வச்சுருந்தேன். இது வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து வைக்கும்போது நம்ம ஒரு அட்டை பாக்ஸ் விரித்து வச்சோன்னா நமக்கு வந்து சோப்பு வந்து இதில் சோப்பு தண்ணி இதில் வந்து படியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை கட் பண்ணி அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சோப்பை வந்து தூக்கி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லாவே வந்து எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இருந்த எல்லாத்தையுமே நம்ம எப்போவாவது யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து இதில் வந்து வச்சாச்சு, செட் பண்ணி வச்சுருக்கேன்.
இனி வந்து இந்த பெட்டையும் கூட நான் வந்து ஒன்று செட் பண்ணிட்டேன்னா இன்னைக்குள்ள வேலை வந்து முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெட்டும் கிளியர் ஆச்சு. என்னோட அலமிராவை வந்து கிளியர் ஆச்சு. பார்த்தீங்களா, எல்லாமே வந்து சூப்பராக செட் பண்ணி வச்சாச்சு இருக்கக்கூடிய இடத்துல. 2 அலமிரா வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கிறத விட ஒரு அலமிரா வச்சிருக்கக்கூடிய நாங்கள் வந்து சூப்பராக தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ போதும். எப்போவுமே இருக்கக்கூடிய இடத்த வந்து நீட்டாக வைக்கணும். இருக்கக்கூடிய திங்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு வந்து நீட்டாக வைக்கிறது தான் என்னுடைய ஒரு பழக்கம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ இதுதான். நீங்களும் உங்ககிட்ட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய இடத்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.